Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டு உங்களோட டார்கெட் ஐட்டம் அந்த டார்கெட் சைலண்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் ஐட்டம் அந்த டார்கெட்டில் கரெக்டாக ரீச் பண்ண கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா, கீழே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அக்கௌண்ட் என்ன ஓப்பன் பண்ணணுன்னா அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் லைஃப் டைம் மெம்பர் ஆகிடுவீங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, இப்போது என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான் அது. ஓகேங்களா? ஸோ இந்த சேனலில் இன்றைக்கி காலையிலேருந்து என்னுடைய வியூவர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, பாருங்கள். இப்போது ஈவினிங் கூட ஒரு 1 o'clock அந்த மாதிரி ரேஞ்சில் கூட ஒரு கப்பன் ஹேண்டில் ஃபார்ம் ஆச்சு பேங்க் நிஃப்டியில். அந்த டைம் கூட அட் செகண்ட் என்னென்ன ஆகுது அப்போ உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இப்போது அந்த ஹேண்டில் இருக்குது, ஹேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆனால் மேலே இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே ஸ்டாப் லாஸ் இந்த லெவலில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறமும் அந்த லெவல் தாண்டி மேலே போச்சு. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் ஆச்சு, டார்கெட் ஆச்சு, அது வேறு விட்டுருங்க. ஆனால் என்னுடைய பர்சனல் வியூவை அப்பப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நம்மளுடைய வியூஸ் அந்த அளவுக்கு பெருசாக ஏற மாட்டேங்குது. இருந்தாலும் நிறைய நண்பர்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க, பார்த்தவங்க லைக் பண்ண மாட்டேன்றாங்க. ஓகேங்களா? நான் உங்ககிட்ட கேட்குறதுன்னு ஜஸ்ட் உங்களுடைய மோட்டிவேஷன் தான் கேட்குறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஒரு லைக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவும் சார்ஜஸ் எதுவும் வாங்க போகிறதில்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைக் பண்ணலாம். ஓகேங்களா? விருப்பம் இல்லை அப்படின்னு மறந்துடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், சேம் அதே மாதிரி தான் டெய்லி பார்த்துட்டு வர மாதிரி தான். இன்றைக்கி 13th டே, ஐ திங்க் 13th டே தான். 13th டே இன்றைக்கி லைவில் பார்த்துட்டு வரோம். அதே நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன், டெய்லி வரேன். அதாவது 100% ப்ராஃபிட்டபிளாக க்ரூட் ஆயில் அப்புறம் சில்வர் மைக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைட்டில்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் பேக் டெஸ்ட்டும் வேணுமா தான் என்னுடைய வீடியோ போய் பார்க்கலாம். எல்லா வீடியோலையும் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? இது இன்னொரு டைம் உங்களுக்கு அப்டேட் பண்ணி பாருங்கள். இது க்ரூட் ஆயில் 5 minute கேண்டில். க்ரூட் ஆயில் 5 minute கேண்டில், 5 o'clock ஸ்ட்ராட்டஜி க்ரூட் ஆயில். ஓகேங்களா? இப்போது 5 o'clock இன்னும் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலுக்காக வெயிட்டிங் பண்ணுறோம் நம்ம இந்த இடத்துல. அந்த கேண்டில் சைஸ் வந்து மினிமம் வந்து 6 points இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 13 points இருக்கணும். ஓகே, மேக்ஸிமம் 13 points இருக்கணும், மினிமம் 6 points இருக்கணும். அதுக்கப்புறம் சில்வர் மைக்கில் போய் பார்க்கலாம். அதுவும் ஒரு டைம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சில்வர் மைக் என்ன அப்படின்னா 10 minutes டைம் ஃப்ரேம். இதுவும் அந்த 5 o'clock தான். ஆனால் 5 o'clock இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நெக்ஸ்ட் கேண்டில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது வந்து கேண்டில் மினிமம் சைஸ் வந்து 100 points இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 250 points, 250 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதனோட ரூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பார்க்கலாம் வீடியோ. உங்களுக்கு அந்த கேண்டில் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிடும். இது வந்து ட்ரெண்ட் பேஸ்ட். உங்களுக்கு இதையும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்பிச்சிட்டேன் பாருங்கள். சில்வர் மைக்ரோ அனுப்பிச்சிருக்கேன். 5 minutes ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு பிரேக் அவுட். இது கீழே பிரேக் ஆனால் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அனுப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு மேலே போனால், அதாவது 69,200 அபோவ் மேலே போனால் பையிங்கான வாய்ப்பு அது. ஓகே, க்ரூட் ஆயில் அனுப்பிச்சிருக்கேன் நான் இல்லையா? எஸ், க்ரூட் ஆயில் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிருக்குது. அகைன் வந்து இங்கே வந்து இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த லெவலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. இன்னும் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண முடியல. ஓகே, இங்கே லைவில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்குதா இல்லை இந்த லெவலில் தாண்டி கீழே வருதான்னு பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 o'clock 5 minutes நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் வந்தால் மட்டும் இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுப்போம், இல்லைனா இல்லை. இன்றைக்கி 13th டே. ஒரு நாள் வந்து டபுள் சைட் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்குது. ஒரு நாள் ட்ரேட் எடுக்கல நம்ம. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஞாபகமும் மறக்காமல் என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது பாருங்கள். அதுவும் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டால். இல்லை என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சேர விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து என்னுடைய கீழே கொடுத்துருக்க அக்கௌண்ட் அலைஸ் ப்ளூ ஃபயர்ஸ் ரெண்டுத்துலேருந்து மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் ஆகலாம். ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் ஆனால் எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அது வெபினாரில் நீங்கள் ஃப்ரீயாக கலந்துக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
ஓகே, ஸோ அவாய்ட் பண்ணிங்க ட்ரேட் இன்றைக்கி பாருங்கள். நம்மளுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் இங்கே உருவாகலை. ஓகேங்களா, 6 பாயிண்ட்னா கூட இவ்வளோ தூரம் கேப் இருக்குது. ஸோ நாட் ஷூட்டபிள். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரூல்ஸ் பிரகாரம் பண்ணலாம். அதாவது நம்ம ட்ரெண்ட் போட்டு பிரேக் அவுட் பண்ணுவோம் இல்லை, அது பிரகாரம் நம்ம எடுத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, காலையிலேருந்து மார்க்கெட்டை மேலே தான் கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா, மேலே இங்கே சப்போர்ட் எடுத்து, ஸோ அகைன் மேலே கொண்டு போயிருக்காங்க, அகைன் கீழே வந்திருக்குது. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகிட்டு இங்கே வந்துட்டு இப்படி மேலே போகிறது தான் அதே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதாவது நம்ம ட்ரெண்ட் பேஸ் பண்ணோன்னா இந்த பக்கம் சேலிங் இன்னும் ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம் கிடையாது. கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகும். கீழே போனால் கூட நம்ம மேலே போனோன்னா, இதுக்கப்புறம் மேலே போனால் பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஓகேங்க, ஏன்னா இந்த சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நம்ம சப்போர்ட் எடுக்கணும்னு எதிர்பார்ப்போம் நம்ம. ஓகே, சரி பார்க்கலாம். இதில் வந்து 5 o'clock ஸ்ட்ராட்டஜி இதில் வேலை செய்யலை. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதே மாதிரி தான். ஆனால் கேண்டில் இன்றைக்கி சின்னதாக அமைஞ்சதுனால இன்றைக்கி க்ரூட் ஆயிலில் கிடையாது ட்ரேடு. ஓகேங்களா, இன்றைக்கி க்ரூட் ஆயிலில் ட்ரேட் அமையல. ஸோ சில்வரில் அமைதான்னு பார்ப்போம். சில்வரில் என்ன கண்டிஷன், மினிமம் 100 பாயிண்ட்ஸ். ஓகே, சில்வரில் ட்ரேட் அமையுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ் நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கிரியேட் ஆகிடுச்சு. 165 SL, 1:1.2 ரிஸ்க் ரேஷியோ டார்கெட். ஸோ எந்த பக்கம் ட்ரிகர் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்பர் சைட் போனால் பை பண்ணணும், லோவர் சைட் போனால் சேல் பண்ணணும். கண்டிஷன் அப்பர் சைட் போட்டு ரிவர்ஸில் வந்துச்சுன்னா டபுள் குவான்டிட்டி போட்டு சேல் பண்ணணும். சேம் ஸ்டாப் லாஸ் தான். இன்னும் 2 minutes இருக்குது, வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை கேண்டில் 250 கிராஸ் பண்ணிச்சுன்னா இதுவும் ட்ரேட் கிடையாது இன்றைக்கி. ஸோ குவைட் பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஒன்லி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனில் சில்வர் மைக்கில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதுவில் ட்ரேட் அமையல. க்ரூட் ஆயில் ட்ரேட் அமையல இன்றைக்கி. அது சப்போர்ட் ஜோன்லேயே போயிட்டுருக்குது. எப்போ பிரேக் ஆகுதோ அதில் வெயிட்டிங் பண்ணதில். ஓகே, சில்வர் என்ன கண்டிஷன், இன்னும் 1 minute இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சில்வர் மைக் வந்து பை சைட் ட்ரிகர் ஆகிருக்கு. பார்க்கலாம். நமக்கு டார்கெட் 1:1.2 ரிஸ்க் ரேஷியோ வைங்க. ஏன்னா ப்ரோக்கர் டேக்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணுவோம். சில டைமில் வந்து 2-3 கேண்டில்ஸ் வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடும். சில நாள் வந்து 1 hour 1.5 hours கூட ஆகும் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு. ஆனால் ஜென்ரலாக வந்து டைம் எடுக்கும், ஒரு 1/2 hour 1 hour டைம் எடுக்கும். எப்போவாச்சும் ஒரு டைம் வந்து ஒரு கேனில் 2 கேனில் வந்து டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிவிடும்.
ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய சில்வர் மைக் வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து 13th டே, 13வது நாள் இன்றைக்கி. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் உங்களுடைய லைக்ஸை பொறுத்து இதனுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் செய்யப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.